காலை நேரங்கள்ல ஒண்ணு வாக்கிங் இல்லைன்னா சைக்கிளிங் அப்படிங்கறத பாக்குறோம். எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதா இருக்கு? எது மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். அடேங்க அப்பா, எவ்வளவு கஷ்டமான கேள்வியை கேட்கறாங்க பாத்தீங்களா? இதுதாங்க தமிழக மீடியாவோட ஒட்டுமொத்த மீடியாவோட நிலைமையா மாறி இருக்கு. எல்லா பயலும் கொத்தடிமையா மாறி போயிருக்கான். இப்ப இந்த டாஸ்மாக் ஊழலை பத்தி கடந்த ஒரு மாத காலமாக பரபரப்பா பேசப்படுது. இணையதளத்துல, சமூக ஊடகத்துல, எல்லா தளத்திலையும் மக்கள் மத்தியிலையும் இந்த பேச்சு அடிபட்டு இருக்கு. ஈடி இவங்களை துருவி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நடிகர் நடிகைகள் எல்லாமே உள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற பரபரப்பான தகவல் வெளி வந்துட்டு இருக்கு. திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இதுல தொடர்பு இருக்கு அப்படின்னு ஈடி அவங்களையும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கொத்தடிமை மீடியாக்கள் இருக்கானுங்களே, இதுவரைக்கும் இந்த டாஸ்மாக் ஊழலை பத்தி ஒரு டிபேட்டை கூட நடத்தல. ஜெயம் ரவிக்கும் அவருடைய மனைவிக்கும் என்ன பிரச்சனை, அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு தமிழக மக்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் நைட்டு முழுக்க பேசிட்டு கிடந்தாங்க. பக்கத்துல டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்கு. டேய், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயா மக்கள் பணத்தை, குடிமகன்களோட பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதை பத்தியெல்லாம் இந்த ஊடகங்களுக்கு காதிலே விழாது.